சமூக அரசியல் சார்ந்த திரைக்கதைகளை கொண்டு தயாரிப்பு நிறுவனங்களை அணுகும்போது எந்த மாதிரி அவங்க வரவேற்கிறாங்க? இல்லை, நிறைய நெருக்கடிகள் தான் இருக்குது. அது வந்து ஏன்னா வேறு மாதிரி ரெடி சினிமா மட்டும் கிடையாது, எல்லாத்துமே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது. ஒரு அசிஸ்டண்ட்கிட்ட நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் நண்பர்கள்கிட்ட கூட அதுதான் சொல்லுவோம். ஒரு 500 கோடி ரூபாய் தான் குழந்தைக்கு சொத்து வைக்கிறத விட அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவியலை கடத்துறது தான் உண்மையான பாதுகாப்பு. ஏன்னா ஒரு மதத்தை சொல்லி ஒரு சார் நான் விஸ்காம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு கிடைக்கிற எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி படம் எல்லாத்துலையும் நடிச்சிருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 10 கிட்ட நடிச்சிருக்கேன். இப்போ சான்ஸ் கேட்டு தான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் பண்ண ஒரு டேரக்டர் கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நடிகர்களுக்கு வந்து எப்படி நடிப்பை வாங்கினீங்க? அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தீங்களா இல்லை பயங்கரமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணீங்களா? எந்த இடத்துல மீறினீங்க இதை தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஒரு டேரக்டருக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். லோகேஷ் கனகராஜ்னா அப்படி ஒரு டெம்ப்ளேட், அது மாதிரி மாரி செல்வராஜ்னா அப்படி ஒரு டெம்ப்ளேட், அது மாதிரி உங்களுக்கு உங்க படத்துக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நீ எடுத்த 2 படத்துலேயே தெரியுது. அப்போ அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அடுத்த படம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை, அடுத்த படம் நான் கமிட் ஆகிட்டேன். டெம்ப்ளேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா நான் வந்து இந்த ஜேனர் பிரிக்கிறதே எனக்கு விருப்பம் கிடையாது. இது வந்து நிறைய காமெடி படம், இது வந்து ஆக்ஷன் படம், அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கான படமா, இதுக்கு மக்களுக்கு எதிரான படமா அப்படின்றது தான் என்னுடைய 2 ஜேனர் தான். இது மக்களுக்கு போய் நான் வந்து மக்களுக்கு எடுக்கிறோமா இல்லை மற்றவங்களுக்கு எடுக்கிறோமா, இல்லை மக்களுக்கானதா இது மற்றவங்களுக்கானதான் அப்படின்னும் போது என்னுடைய படம் எந்த படம் வந்தாலும் அது மக்களுக்கான படமாக இருக்கணுன்றதை மட்டும் நான் கவனமாக இருக்கேன். சார் அந்த கலை சாரை தினேஷ் சாரை காட்டுறப்போ லைட்டிங் வந்து ரெட் கலரில் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தாலும் அந்த இளையராஜாவோட பழமையான அந்த பாடலை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுக்கு எதனா முக்கிய காரணம் இருக்குமா சார்? இல்லை, இளையராஜா இல்லாமல் நம்ம இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பிறக்கிறதுலேருந்தே இளையராஜா இருக்கிறார். வெறும் இளையராஜான்றது வந்து வெறும் பாடல் மட்டுமே கிடையாது. அந்த பாட்டு வந்து வெறும் பாட்டாக மட்டுமே இல்லை. அந்த பாட்டை கேட்கும்போது என் ஊர் ஞாபகம் வருது, அந்த பாட்டை பாடினவங்களுடைய ஞாபகம் வருது, அந்த யார் அதை பற்றியான பல நினைவுகளை வந்து கொண்டு வருது. ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு காதல் ஜோடிக்கும் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கும். அவன் இன்னொரு பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போவான், அங்கே ஒரு பாட்டை சொல்லியிருப்பான். இதை மாதிரி நிறைய இருந்தது. இப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்ணால், காலேஜில் வந்து நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டுருக்குறோம், எனக்கு 2 பேருக்குள்ளே ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும், நீ வேணால் கேட்டு பாரு, நான் கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டும்போது வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பாட்டை சொல்கிறான். அது வந்து தெரில, இன்னொரு பாட்டை சொல்கிறான், இன்னொரு பாட்டை சொல்லுது அந்த பொண்ணு. எந்த பாட்டுன்னு கேட்குறான் அவன். அந்த பொண்ணு 4-5 பாட்டை சொல்லுது. நான் சொன்னேன், டேய் நீ வந்து வாடா தேவையில்லாமல் மொக்க வாங்காத அப்படின்னு. அது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து வெறும் பாடல்களாக இல்லாமல் நம்ம லைஃபோட கலந்து இருக்கிறதுக்கு என்ன உதாரணம்னா, நான் லவ் பண்ணும்போது காதலிக்கும் போது கல்லூரி காலத்தில் நான் கடலூரில் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேசட்டில் நான் ஒரு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி நிறைய பாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி என் ஒய்ஃப் கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன், ஆதிரிக்கிட்ட. அப்போ நாங்கள் உரையாடும் போது நிறைய இடங்களில் அந்த பாட்டை வந்து சொல்லுவாங்க, பிரியா பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 2008 காலகட்டம் வந்து வாக்மேன் காலகட்டம். அப்போ காலத்தை வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம பதிவு செய்யணும். அப்போ இங்கேருந்து போகிற கணவனுக்கு, ஒரு காதலனுக்கு காதலி வந்து ஒரு பாடலை வந்து கொடுத்து அனுப்புகிறா, அது நினைவா அப்படின்றத வந்து சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நண்பர் ஒருத்தர் சிஆர்பிஎஃப்பில் வேலை செய்துட்டு, என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு சொல்லிட்டு, அவர் சிஆர்பிஎஃப் வானான்னு சொல்லிட்டு வாத்தியார் வேலைக்கு வராரு. வாத்தியார் வேலைக்கு வந்த பிறகு அவர்கிட்ட நான் வந்து இது கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆரோவில்லை. அவர் படிச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு கோஇன்சிடென்ட்னா இது, நீங்கள் வந்து சொன்ன அதே பாட்டை என் பேட்சில் ஒரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் இதே பாட்டை தான் கேட்டுன்னு இருப்பான், கேட்டால் அவன் லவருக்கு வந்து இது பிடிக்குன்னு சொல்லுவான், இந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அவன் அந்த ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அழுவான் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ஓகே, ஒரு விஷயம் இதே பாதிப்பு அதே பாட்டு வந்து இன்னொருத்தங்களை பாதிச்சிருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு இதாக இருந்தது. சரி, இதை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு படத்தையும் நம்ம ஸ்கிரிப்ட்லையும் வச்சாச்சு. நான் வந்து ஜார்க்கண்டுக்கு போகிறேன். ஜார்க்கண்ட் போனால் அங்கே வந்து ஒரு கோப்ரா கேம்ப் இருக்குது, நக்சல்களை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்ப்புள்ள நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறேன். அங்கே வந்து ஒரு அரசு அதிகாரிகள் தங்குற அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கார். நாங்கள் போகும்போது அவர் வந்து ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருந்தார். அவர் கட் பண்ணிட்டார் டக்குன்னு எங்களை பார்த்த உடனே. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து
அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து என்னண்ணா கட் பண்ணீங்களா? இல்லை வீட்டில் வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது வீட்டு ஞாபகம்லாம் வராதா அவங்களுக்குன்னா, இப்போ என்ன ஞாபகம்ப்பா, நமக்கும் வயசாகி போச்சு, பசங்களும் 12 11 ஆகி போச்சு படிக்கிறாங்க. இப்போ எதனா ஒன்றா அது ஃபோட்டோ வருது, எதாக இருந்தாலும் அப்படியே வீடியோ காலில் பார்த்துக்குறோம். ஒரு 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னே போயிட்டு வந்தோம், இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி இப்போ ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி வந்து நான் லவ் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து ஒரு கேசட்டில் ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமும் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தா. எனக்கு வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் வந்து அந்த பாட்டை கேட்டு அழுவேன், அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம். அப்புறம் முகத்தை கழிக்கணும், மறுபடியும் பரேடுக்கு போவேன், ட்ரைனிங் போவேன்னு சொன்னார். என்ன பாட்டுன்னு கேட்டதுக்கு அவரும் அதே பிரியா பாட்டை சொன்னார். அது வந்து நம்மக்கிட்ட பேசின ரெக்கார்டு இருக்குது, அவர் பேசின வீடியோவே நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு பாடல் வந்து வெவ்வேறு மனிதர்கள் வடிவங்களில் அது என்னவா இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக அந்த பாட்டை வைக்கணும் அப்படின்னு தோணுதுக்கு அதுதான். இது கலை அண்ணனுக்கு ஓகே, தினேஷ் அண்ணனுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து நான் அந்த பாட்டை வைக்கிறது எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து வேற ஒரு டியூன் வச்சுட்டோம், அந்த பாட்டும் வந்து இருக்குது. இப்போ நம்ம அது படத்தில் இடம்பெறல. நாங்கள் வந்து அந்த பாட்டு டியூன் வரலன்னு போது நாங்கள் வந்து அடர்ந்த ஒரு காட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு யானைகள் உழவுற பகுதி, பிலிகுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. பிலிகுண்டு வந்து காவேரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர பகுதி, அந்த பகுதிகளை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாட்டு டியூன் வரலன்னு ஒரு அப்பா ஒரு பாட்டு போட்டு ஷூட் பண்ணுவோம். ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி வர்றதை வந்து அதே மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிற மாதிரி ஒன்று. அப்போ வந்து நம்ம ஆக்டர் தினேஷ் தான் சொன்னார், இந்த பாட்டை போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பாட்டு தான் மனிதா பாட்டு, நான் என்னுடைய ஐடியா கிடையாது அது. அப்புறம் அதை போட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது தான் நம்ம இந்த டியூனை வச்சு அது செட் ஆகவே மாட்டுது. நம்ம அந்த பாட்டு தான் கரெக்டாக அது இயல்பாக இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி ஓகே, எல்லாருடைய விருப்பத்துக்கு இணங்க சரி நம்ம அந்த பாட்டை வச்சிருவோம்னு சொல்லிட்டு அப்படி தான் வச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. மகிழ்ச்சி. வணக்கம் தோழர். என் கொஷின் வந்து போலச் செய்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். என்னோட போலச் செய்தல் வழிபாட்டு முறைகள். அதாவது எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி தர்றது, அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா அப்படி மேலே ஹைரகிரியெல்லாம் போகுது. இது வந்து எனக்கு அது இப்போ முரணாக தோணுது. லைக் எக்ஸாம்பிள் புரட்டாசி, இது இன்னைக்கு கூட சனிக்கிழமை சாமி கும்பிட்டாங்க. நான் சாமிக்கு காக்கா வச்சப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 2 விளையாட்டு உள்ள விட்டேன், அதை விட்டுருங்க. இது வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இது வந்து இப்போ எனக்கு வந்து ஈஸியாக புரியறதுனால இது தப்பு அவங்க நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க, அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து அவ்வளோ இதுவாக வருது, நமக்கு அது உடன்படாக இல்லை. இப்போ அது அவங்களுக்கே தோணியிருக்காது, அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக. அவங்களும் படிச்சிருக்காங்க, என் மம்மி டேடியும் படிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கு அது நம்பிக்கையாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஊடுருவி இருக்கு? ஸோ அதை பற்றி உங்களோட வியூ என்ன? அதாவது படிக்கிறதுன்னா எல்லாத்தையும் படிக்கிறது இல்லை, எதை படிக்கிறாங்க இல்லை அதை தான் சொல்ல வரேன். இப்போ வாத்தியாராக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சாதிக்கு எதிராக பேசிடுவாங்க, ஒரு மதத்துக்கு எதிராக பேசிடுவாங்க, நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க படிக்கிறதுன்றது வந்து அந்த பாடத்திட்டங்கள் எதுவுமே அவங்களுடைய சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கான அறிவியோ அதை அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குற கல்வியே கிடையாது, அது கிடையாது. அப்போனும் போது அவங்களுடைய படிப்புன்றது வந்து பொலிட்டிக்கலாக சமூக அறிவியலை பற்றியான கல்வியாக இருக்காது. அப்போது ஒரு சாதி இல்லைன்றதோ, ஒரு மதம் இல்லை, ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதோ ஒரு வார்த்தையில் கிடையாது. அது ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ வந்து முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்னா ஒரு வரலாற்று அறிவு தேவைப்படுது. அப்படின்னா அந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு ஒன்ற இடத்துல இருந்து அப்போ பல கோடி வருஷத்துக்கு முன்ன அது பூமி உருவாயிருக்கு. அதில் வந்து அப்புறம் எப்படி தண்ணி எப்படி வந்தது, அப்புறம் மற்ற உயிரினங்கள் எப்படி வந்தது, அப்புறம் மனுஷன் எப்படி கடைசியாக வந்தான், அவன் எப்படி நிர்வாணமாக இருந்தோம், எப்படி நடந்தான், அப்புறம் உடை எப்படி உடுத்தினான், அப்புறம் ஆண்டான் அடிமை முறை எப்படி வந்தது, நிலப்பொருத்துவ முறை எப்படி வந்தது, அப்புறம் மன்னராட்சி முறை எப்படி வந்தது, இப்போ முதலாளித்துவ முறை எப்படி வந்துருக்குது, அடுத்தது என்ன நிகழும் அப்படின்னு வரலாற்று அடிப்படையில் அறிவியலாக நீ அணுகுனா மட்டும்தான் அப்போ கடவுள்ன்றது எங்கே வந்தாருன்றதை அவனால் கண்டுபிடிக்க முடியும், கடவுள் இல்லைன்றதை அவனால் உணர முடியும். நம்ம வெறும் கடவுள், நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார் வீரசேகர்னு சொல்லிட்டு, அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், நானும் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறது. அவர் இல்லாத போது கடவுள் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கும்பிட்றது. அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு எங்கள் ஊர் மதுரை வீரன் கோயிலில் போயிட்டு அவருடைய தொடையில் வந்து அந்த பக்கம் வந்து போகிறதுக்கே பயப்படுவாங்க, 1 மணி நேரம்னு சொல்லுவாங்க. மதியத்தை வந்து நம்ம தென்னார்காடு மாவட்டத்தில் பேசுவாங்க அந்த வார்த்தை. என்ன பண்ணான்னா ஒரு அருவா எடுத்து போயிட்டு வீரம் தொடையை வந்து நல்லா பள்ளம் போட்டுட்டார். அது வந்து எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ணன் நாளைக்கே செத்துருவார், இதுக்கு மேலே இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் எங்களுக்கு இருந்தது. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தா அவர் 2வது நாள் உயிரோட வராரு, அப்புறம் எல்லாமே நடக்குது. அப்போ நாமளும் கடவுள் இல்லைன்னு சொல்லியாச்சு.
ஆனால் திடீர்னு வந்து இருட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் இருந்தது. அப்போது ஒருத்தவங்க சொல்கிறதுனால நான் வந்து கடவுள்னு மற்ற பசங்க எதிர்க்க சாமி கும்பிட்றதில்ல, நாம பொட்டாச்சில் நாம போடுறதில்ல, இப்படியெல்லாம் இருந்தது சின்ன வயசில். ஆனால் நான் 9வது 10வது படிக்கும்போது தான் வந்து நடேசன் வாத்தியார்னு ஒருத்தர் திராவிட கழகத்தில் மாவட்ட பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு வாத்தியாராக வர்றார். அவர் எப்பவுமே கருப்பு சட்டை தான் போட்டுன்னு இருப்பார், செஞ்சிலிருந்து வந்திருந்தார். அவர் தான் வந்து அறிவியலாக எனக்கு கிளியர் பண்ணார். அப்போ கடவுள் இல்லைன்றது வந்து வெறும் வார்த்தையில் ஒருத்தவங்க சொல்கிறதுனால சொல்லக்கூடாது. அப்போ கடவுள் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி உருவானதுலேருந்து எப்படி மற்ற உயிர்கள் வந்தது, மனிதர்கள் எப்படி வந்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அடுத்த சமூக நோக்கத்தோட ஆமாம், அப்போதான் வந்து நீ கடவுள் இல்லைன்றதை உணர முடியும். அப்போதான் உனக்கு எதை பார்த்தும் ஒரு தெளிவு இருக்கும். அப்போ நம்ம தெரியாததுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இது வரலாற்று பொருள் முதல்வாதத்தில் வந்து மார்க்ஸ் சொல்லுவார், ஒரு இஷ்யூவை வந்து நீ பிரச்சனையை வந்து எப்படி அணுகணுன்றதுக்காக சொல்லுவார். இப்போ உலகம் முழுக்கவே உலகம் உருவானதுலேருந்து மின்னல் இருக்கு. மின்னல் ஏன் இடிக்குதுன்றது வந்து உலகம் முழுக்கவே வந்து ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் ஒரு கதை சொல்லுது. தென்னாப்பிரிக்காவில் ஏன் வந்து இடிக்குதுன்னா தேவதை வந்து நடந்து போகிறான்னு சொல்லுவாங்க. இங்கே கொரியனில் போயிட்டு கேட்டிங்கன்னா அங்கே ஒன்று சொல்லுவாங்க, மலேசியாவில் இருக்கிற பழங்குடிகள் வேற ஒரு கதை சொல்லுவாங்க, இது இந்தோனேஷியாவில் ஒன்று சொல்லுவாங்க. அப்படி ஒரே சம்பவம் தான், உலகம் முழுக்கவே பல கதைகள் இருக்குது ஒரே ஒரு சம்பவத்துக்கு. ஆனால் இடி இடிக்கும் போதெல்லாம் மனுஷன் செத்துன்னு தான் இருக்கிறான். இல்லை, இந்த இயற்கை மேலே வந்து இந்த மலை இதை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே கதையாக சொல்கிறாங்கன்ட்டு, அதுக்கு காரணம் இது இல்லை. ஏன் நடக்குதுன்னு அவனுக்கு ஒரு தேவை இல்லை, ஒரு காரணம் தெரிஞ்சாதான் அவனால நடக்க முடியும். ஒரு நடக்கிற நிகழ்வு தப்ப ரைட்டுன்றதை விட அவன் வந்து அது மீது வந்து அவனுக்கு ஒரு புரிதல் வரணும். அப்படி புரிதல் வந்தா மட்டும்தான் அவனால அது வந்து அதை பத்தியான இன்னொரு கதையை இன்னொருத்தங்கிட்ட உருவாக்க முடியும். அதுக்கு புனைவாவது அவன் ஒரு கதையை தயாரிச்சு ஆகணும். அப்ப ஏன் நடக்குதுன்றதுக்கு அப்ப அது தப்பு ரைட்டுன்றது அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். ஓகேவா? அப்படிதான் உலகம் முழுக்கவே பல கதைகள் இருந்தது மின்னல் இடிக்கிறத பத்தி. இப்போ உலகம் முழுக்கவே ஒரே கதை தான். மின்னல் ஏன் இடிக்குதுன்னா அர்ஜுனா வில்லு விடுறாரு இங்க. ஓகேவா? அர்ஜுனா காதை முடிக்கணும் உள்ள விடுவாங்க. இன்னொரு இடத்த வந்து வேற மாதிரி தேவதை இடி இடிக்குது. இப்படியே தான் கதை இருக்கு. ஆனா இடி இடிச்சா மனுஷன் செத்துக்குன்னு தான் இருக்கிறான். ஓகேவா? இப்போ உலகம் ஒரே பாயிண்ட் தான். இப்போ இன்னொருத்தன் தான் சந்தேகப்படுறான், ஏன்டா இடி இடிக்கும் போது மட்டும் ஏன் மரம் வரும்போது ஏன் இடி இடிக்குது, இடி இடிக்கும் போது ஏன் வந்து ஒரு மின்னல் மாதிரி ஒன்று வருது, அது வந்தால் ஏன் சாவறான் அப்படின்றது ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது. இப்போ உலகமே ஒரே கேள்விதான், உலகமே ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க மட்டும் தனியாகிறான். அவன் வந்து சந்தேகப்பட்டான், இவங்க சொன்ன அர்ஜுனா வில்லு உள்ள எனக்கு ஏதோ சந்தேகம் வருது அப்படின்னு. அப்போ ஆனால் செத்துட்டு இருக்கிறாங்க. செத்தவங்களுடைய சாவக்கூடாதுன்றதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும், மருந்தை கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது அவனா பண்றான், நடந்த சம்பவத்தை சந்தேகப்படுறான். சந்தேகப்பட்ட உடனே இப்போ வந்து உலகம் ரெண்டா போயிடுச்சு. 500 கோடி பேரும் ஒரு பக்கம், ஒருத்தவங்க மட்டும் தனியாகிறான். இப்போ யாரை ஃபாலோ பண்றதுன்னு அடுத்த தலைமுறை ஃபாலோ பண்ணுது. அர்ஜுனா வில்லு விடுறாருன்றதை ஃபாலோ பண்றதுக்கு அப்படியே இருக்கிறானுவ. தீர்வே சொல்யூஷனே கிடையாது. இடி இடிச்சா காதை முடிக்கணும் உள்ள ஓடுறது, இதுதான் வேலை. இவன் என்ன பண்றான்னா, அப்போ வந்து மழை வருதுன்னா அங்க ஏதோ ஒரு வெடிப்பு நிகழ்துன்னா அங்க எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்லிட்டு ஒரு மின்சாரம் இருக்குது அப்படின்னு அடுத்த தலைமுறை கண்டுபிடிக்குது. அப்ப இவனை ஃபாலோ பண்றவங்க அர்ஜுனா வில்லு விடுறாரு, அடுத்ததும் வீட்டுக்குள்ள தான் ஓடுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அப்போ எலக்ட்ரான் நியூட்ரான்னா அது ஒரு மின்சாரம், அதை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இடிதாங்கி கண்டுபிடிச்சிட்டான். யாருமே சாவலை. அப்போ உலக நிகழ்வுகள் நடக்கிறதுல நம்ம யாரை ஃபாலோ பண்ணணுன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ நடக்கிற நிகழ்வுகள் ஒண்ணுதான், ஆனா அதை ஃபாலோ பண்றதுன்னு அடிப்படையில இருந்து அந்த புரிதல் இருந்து தான் நாம் அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறோம். இந்த அடிப்படை தான் அதுவும். ரொம்ப நன்றி. அப்புறம் எழுத்தாளருக்கு ஒரு சின்ன கேள்வி, ஒரு கவிதை மட்டும் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு பர்சனல் கொஸ்டின். என்னுடைய கவிதையா? உங்களோட கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சது ஒரு சின்ன ஆசையா இருக்கு, சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்றது வந்து கவிதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு கொடூரம் வேற ஒண்ணுமே கிடையாது. சரி. ஏன்னா எப்போதாவது ஒரு முறைதான் நீயே என்னை அடிப்பாய், எப்போதாவது ஒரு முறைதான் நீயே என்னை அடிப்பாய், நீ அடிக்கடி அடிப்பது என் அப்பனின் கை கொண்டுதான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். நீ சொன்னதுதான், அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒரு நாளும் எங்க அப்பா வந்து நீ வந்து பூனை குறுக்க வருது தண்ணி குடிச்சிட்டு போகணும் ஐயர் வந்து என்கிட்ட சொன்னதே கிடையாது. இல்லை, அந்த சடங்கு சொன்னதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா மூலமாக அவனுடைய ஐடியாலஜிக்கு உள்ளே இருக்குது, அந்த மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா தான் அவருடைய பாதுகாவலராக எனக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாரு. குளத்துல இறங்கக்கூடாது, அடிச்சிடுவாங்க, குளத்துல இறங்கினா வெட்டிடுவாங்க, அங்கே போய் கால் மேலே கால் படக்கூடாது, மீசையை பெருசாக வச்சுக்கூடாது. இப்போ இது எல்லாமே ஐடியாலஜிக்கலாக யாருடைய மண்டையில் வச்சு நம்மளை பாதுகாக்கிறான்னா நம்ம அப்பா மூலமாக தான் பாதுகாக்கிறான் அப்படின்றது தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி தோழர். உங்கள் படம் பார்த்தேன்.
ரொம்ப அருமையாக இருந்தது, ரசித்து பார்த்தேன். ரசித்து மீன்ஸ் எல்லாமே ஓவரால் படம் பார்த்துட்டு ஒரு திருப்தி இருந்தது, ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, நீங்கள் காமெடி சீக்வன்ஸ் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்தீங்க, கவுண்டர்ஸ், அவருடைய கவுண்டர்ஸு. இது வந்து நீங்கள் எந்த விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அந்த விஷயத்த வச்சிங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணுற கொடூரத்தில் உங்களுக்கு சிரிப்பு வராது அப்படின்றதுக்காக வச்சிங்களா, இல்லை அவங்க கொடூரம் பண்ணாலும் நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக வச்சிங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படி இல்லை. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நாள் முழுக்க நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, ஒரு நாள் முழுக்க அழுதுகிட்டும் இருக்கிறதும் கிடையாது. சாவு வீட்டில் நடக்கிற காமெடியை சொன்னாலே பயங்கரமாக இருக்கும். இப்போ நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ உழைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கல் உடைப்பாங்க. எங்கள் மாமா காலெல்லாம் பார்த்தீங்கன்னா காயங்களால் ஆன காலாகவே இருக்கும். இங்கே 4 தையல் 3 தையல் 2 தையல் அப்படியே இருக்கும், 2 காலுமே. எந்த இடத்த அவர் பிறந்த சாதா இருக்கவே இருக்காது, அவ்வளோ காயங்கள் இருக்கும். ஆனால் அவங்க வேலை செய்கிற இடங்களில் பாருங்கள், கல் உடைக்கிற இடத்த, நடுவு நடுற இடத்த, இல்லை கட்டடிக்கிற இடத்த, இல்லை லாரியில் லோடு ஏற்றுற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காமெடி இருக்கும், டபுள் மீனிங்காக இருக்கும், விடுகதை இருக்கும். அப்போ உழைக்கும் மக்கள் வந்து அழுதுகிட்டே அந்த வறுமையை எதிர்கொள்ளலை. அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கொண்டாட்டங்களை, வாழ்க்கையை எல்லா இடங்களுமே அது வந்து நடக்கும். அதுதான் நம்ம பதிவு பண்ணுறோம். ஒரு நாள் வந்து அதுக்காக அவங்க வந்து அதை அப்படி எதிர்கொள்ளலன்னு சொல்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே நகைச்சுவை உருவாகுது. அது சரியாக நம்ம வந்து தேவையா இல்லையான்றது தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது உன்னுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து சிரிக்கவே மாட்டேன்னு உட்காந்துருப்பான், அவனுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் வந்து என்னென்னா அது கதைக்கு தேவைன்றது தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம வந்து அது நிறைய நாங்கள் எடுத்துருந்தோம். அதில் ஒரு சீன் எடுத்துருந்தோம். இந்த பாட்டு பாட சொல்கிறது வந்து அது உண்மையாக நடந்தது. நான் ஃபீல்டு ஒர்க் போகும்போது ஒருத்தர் சொன்னார் சிஆர்பிஎஃப்பில், நீங்கள் வந்து ஒரு சாமி பாட்டு பாடுங்க அப்படின்னு ஒரு தமிழ்காரங்களை பார்த்து கேட்டிருக்காரு. அவர் வந்து தெலுங்குக்காரர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையன் வந்து இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தேவி ஸ்ரீதேவி வாழ்வே மாதம் படத்தில் வருதுல்ல பாட்டு, அந்த பாட்டை வந்து பயங்கரமாக பாடியிருக்காப்புல, உன் திருவடி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஸ்ரீதேவியுடைய தீவிர ரசிகர் போல். யார் அந்த இவர் உஸ்தாத்து. நான் தமிழ் பாட்டும் கேட்டிருக்கிறேன், இந்த பாட்டும் கேட்டிருக்கேன், நீ சினிமா பாட்டை பாடி சாமி பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு படார்னு வச்சிருக்கிறார். இப்போ அதை மாதிரி எல்லா தளங்கள்லையுமே வாழ்க்கை வந்து ஒரு சின்ன சிரிப்பை, ஒரு புன்னகையை எல்லா தடங்களுமே அது தருது. அதை நம்ம கரெக்டாக பதிவு பண்ணுறோமா அப்படின்றது தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இது இப்போ நடந்த பீரியட் தான். மாவோயிஸ்ட் பற்றி இப்போ இவ்வளோ தெளிவாக சொன்னது நீங்கள் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனது பிறகு உங்களுக்கு ஏதாவது த்ரெட்னிங் இருந்ததா சார்? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம எது சொல்கிறோம், எந்த மாதிரி த்ரெட்னிங்? டோட்டலாகவே மத்திய அரசுக்கு எதிரானது, இது ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு எதிரானது. அப்போ அத்தனை பேரும் மாட்டுவோம், அத்தனை பேரும் நம்ம இருந்தோம், படம் பார்த்தோம், நியூஸ் போயிருக்கோம், சென்சார் மூலியமாக போயிருக்கோம், இப்படியே போயிருக்கோம் இல்லையா? அந்த சைட்லேருந்து நீங்கள் வேற, நான் இது வந்து பயங்கர தேசபக்தி படமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த தேசத்தை காக்க போகிறவங்கள அவங்க வந்து எப்படி பழி சுமத்தி சாவடிச்சிட்டாங்க பாருங்க. இன்னும் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இன்னும் வந்து ஓட்டைகளை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் நாம. நீங்கள் வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது வந்து தண்டகாரன் வந்து ஒரு பெரிய தேசபக்தி படம், உண்மையா இல்லையா? ஆமாம். ஏன்னா அது வந்து நடக்கிற தனிநபராக அவங்க நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த உலகத்தில் உருவான எல்லா கதைகளுமே, எல்லா கவிதைகளுமே அப்படியே நான் வந்து முதல் எழுத்துலேருந்து 2வது எழுத்து வரைக்கும் கடைசி வரி வரைக்கும் அப்படியே நான் அச்சு பசக்காமல் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே பொய். இது வந்து என்னென்னா யாருமே அப்படி ஒன்று எழுதிட முடியாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். அது தொடர்ந்து அது மூலமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனானதை மட்டும் தான். ஏன்னா சினிமா மட்டும் கிடையாது, எல்லாத்துமே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது. இது ஒரு அசிஸ்டண்ட்கிட்ட நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் நண்பர்கள்கிட்ட கூட அதுதான் சொல்லுவேன். பாத்ரூமில் உட்காரும்போது கூட ஒரு சூப்பரான சீன் வந்துடும். 24 மணி நேரமும் அந்த கதை சார்ந்து நம்ம யோசிக்கிறதுல இருந்து தான் நம்ம அதை ஆஃபீஸ் உள்ள 8 மணிக்கு வந்துட்டோமா, பெல் அடிச்சாச்சு, இப்போ கதை யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க முடியாது. இதை நீ நடந்து போகும்போது, வாக்கிங் போகும்போது, எல்லா இடங்களிலுமே இந்த கதை சார்ந்து உனக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக ஏதோ கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து மாறுதலுக்குள்ளானது. இது வந்து அப்படியே தான் நான் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பொய். அது வணக்கம்ண்ணா. வணக்கம். சொந்த ஒரு மயிலாடுதுறை. அங்கே சீனிவாசபுரம் தாண்டின உடனே ஒரு பெரியார் சிலை இருக்கும். நீங்கள் கலவரை பற்றி வளர்க்கறதுனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து பெரியாருக்கு மாலை போட்டிருந்தப்போ ஏதோ பிறந்த நாள் போல் அப்படின்னு சொல்லும் போது நான் பெரியாரை திட்டினேன். இதை மாதிரி சொல்லி திட்டின உடனே உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நான் 8th ஸ்டாண்டர்டோட 10th படிச்சிருந்தேன். எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. அப்போ வந்து நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு. சபரிமலைக்கு போகிறது அது மாதிரிட்டு. சபரிமலைக்கு போகிறது வந்து எப்படின்னா எல்லாருமே அங்கே ஈக்குவலாக இருக்காங்க, அதனால நான் சபரிமலைக்கு போகிறேன். ஏன்னா அந்த கோயிலத்தோட நான் அதுக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் இருந்துச்சு.
அப்போ வந்து நான் கொஞ்சம் போக 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 அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ சுத்தமாக கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னா, இப்போ நான் தீவிர பெரியாரிஸ்ட். இப்போ எனக்கு வந்து கோயில் பக்கமே நான் போகிறது கிடையாது. ஏன்னா அது அங்கே வந்து என்ன என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். பிரபாரம் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்குங்கிறதா எனக்கு அப்பவும் தெரியாது. அந்த இன்ஸ்டாலாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பெரியாரை படிக்க பெரியார்னா யார், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிய எனக்கு அதை பற்றின ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு. ஆனால் அம்மா எப்படின்னா, இப்போ ஊரில் வந்து ஒரு கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா போயிட்டு அந்த மாவிளக்கு போடுவாங்களே, டோக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்லி எனக்கு அப்போ ரீசெண்டாக ஊருக்கு போகிறப்ப பெரிய சண்டை வந்துச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே. அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து சாமிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஆனால் நீ மட்டும் ஏன் மற்றவங்க முடி சாமி கும்பிட்ற அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். ஏன்னா அப்போ பிறந்தனால என்னால் அதிலே அப்படியே நான் வளர்ந்துட்டேன், என்னால் அதை விட முடியல அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை. அவங்க அது என்னன்னா, ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கான அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் வலு இருக்கணும். சில பேர் அதை தான் சொன்னேனே, எங்கள் அண்ணன் சொல்லும்போது நானும் தான் சாமி இல்லைன்னு சொன்னேன். அடுத்த நேரம் வந்து அதுக்கு ஏன் ரீசன் தெரியாதனால நான் எங்கள் அண்ணன் வந்து விளக்கவே இல்லை அறிவியலா அப்படின்போது நான் வந்து சாமி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பின்னால் எங்கள் அண்ணன் போன போய் கும்பிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அது அப்படி தான் இருக்கும். அப்போது அவங்க சாமி இல்லைன்னு சொல்கிற வேண்டியது இருந்தது அறிவியல். அது இப்போ அறிவியல் வந்து இப்போது ஒரு 500 கோடி ரூபாய் தான் குழந்தைக்கு சொத்து வைக்கிறத விட அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவியலை கடத்துறது தான் உண்மையான பாதுகாப்பு. ஏன்னா ஒரு மதத்தை சொல்லி ஒரு சாதியை சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அது மூலமாக 500 கோடியாக உருவாகுது, இல்லை ஒரு பெரிய பணம் வச்சுங்கிறதோட அடுத்த தலைமுறைக்கு அறிவியலை கொடுத்துட்டு போனால் உன் குழந்தை வந்து மரத்தடியில் உட்காந்துருந்தா கூட பாதுகாப்பாக இருக்கும், ஒரு பேரன்பு கொண்ட ஒரு சமூகமாக இருக்கும். நீ 500 கோடி வச்சுட்டு இங்கே மத வெறியும் ஜாதி வெறியும் இருக்கிற ஒரு சமூகத்தை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு கலவரத்தில் அந்த 500 கோடி அவுட் ஆகிடும். அப்போ உன் குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து முட்டாள்தனத்தை கொடுத்துட்டு போக போறியா, இல்லை ஒரு அறிவியலை உன் குழந்தைக்கு கொடுக்க போறியானா சொத்தா நீ வந்து அறிவை தான் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. சார் நான் விஸ்காம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு கிடைக்கிற எல்லா சான்ஸ்லையும் யூஸ் பண்ணி படம் எல்லாத்துலையும் நடிச்சிருக்கேன். ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 10 கிட்ட நடிச்சிருக்கேன். இப்போ சான்ஸ் கேட்டு தான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் பண்ண ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார், அவர் பர்சனல் யூஸுக்காக வச்சுக்கிட்டு வீட்டில் வேலை செய்யுது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் சான்ஸ் கேட்டு அவர்கிட்ட இருந்ததுனால ஒரு 6 வருஷம் கழிச்சு உனக்கு சான்ஸ் தரேன், அது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படியே வேலை செய் அப்படின்ற மாரி வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அது அதுக்கு நான் செட் ஆகலை அப்படின்ட்டு நான் கிளம்பி அங்கே வந்துட்டேன். இப்போ அதான் சான்ஸ் கேட்டு எல்லா இடத்துலையும் தேடக்குள்ள ரொம்ப அது இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க, காசு தான் கேட்குறாங்க. நேற்று கூட இங்கே ஒருத்தர் வெளியே வேற ஒரு இடத்துல ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதுமாரி கட்டி வச்சு உன்கிட்ட காசு வாங்கினா என்ன பண்ணுவேன், அந்த மாரிலாம் ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது. ஸோ எப்படி கரெக்டான வழியில் போகிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் இதாக சுற்றி. இல்லை நீங்கள் உங்ககிட்ட காசு வாங்குறான்னா அவன் தப்பான ஆளுன்னு அர்த்தம், அந்த டேரக்டர். அப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்களும் தப்பான ஆளுன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து உங்கள் திறமை இருக்கிற பட்சத்தில் எவங்கிட்டையும் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு டேரக்டராக இருக்கிறேன்னா நீ நடிக்க வரேன்னா எனக்கு ஒரு தேவைப்படுது, ஒரு 25 வயசில் ஒரு பையன் தேவைப்படுறான், அந்த கேரக்டர் என்னன்னா என்னுடைய தேவை இருக்குது. நீ என்னுடைய தேவையை சரி செய்கிறதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். உனக்கு நான் சரியான மரியாதை கொடுத்து தான் நான் உன்னை வரவேற்கணும். உன்னை வந்து நான் வந்து ஏதோ உனக்கு வாழ்க்கை கொடுக்குறதா நினச்சி நான் உன்னை வந்து உளவியலாக உன்னை செட் பண்ணுறேன்ல, அதுவே ஒரு ஏமாற்றம்னு அர்த்தம். நீ வந்து அந்த நடிப்பை நீ எது கொடுத்தாலும் நான் நடிக்கப்பண்டா, நான் ஒன்று நீ சொல்லி கொடுத்து அதுக்கான தகுதியை நான் வளர்த்துன்னு இருக்கிறேன், என் தகுதியை நீ வந்து பயன்படுத்திக்க அப்படின்ற திமுறோடய நீ என்கிட்ட அணுகலாம். ஓகேவா? இந்த தன்மை தான் தேவை தவிர நீங்கள் பணம் கொடுத்து போகிறீங்கனாலே அது வந்து தப்பான இடம். அதை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சினிமான்றது வந்து கூட்டுழைப்பு அப்படின்றது வந்து நீங்கள் முழுமையாக நம்புறீங்க, புரியுது. இப்போது நடிகர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதில் அவங்க உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் நடிகர்கள்ட்ட வந்து எப்படி நடிப்பை வாங்குனீங்க? அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தீங்களா, இல்லை பயங்கரமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணீங்களா? எந்த இடத்துல மீறினீங்க இதை தெரிஞ்சலாம் நினைக்கிறேன். அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு ஆக்டராக அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த கதை தான் நமக்கு ரோல் மாடல். கதையை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். அப்போ கதைக்கு அதனுடைய அளவீடு வந்து அவங்க மாறாமல் இருக்கிறாங்கன்றதை செக் பண்ணுறதை நான் நடிச்செல்லாம் காட்ட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அது என் தேவையில்லைன்றதும் நான் என்னுடைய கருத்து. ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஒருத்தன் கதை சொல்கிறான்னா அந்த கதை சொல்லி எங்கள் தாத்தா வந்து சித்திரை மாதங்களில் இது மாதிரி நிலா வெளிச்சத்தில் எங்கள் ஊரில் கதை சொல்லுவார். தெனாலிராமன் கதை, விக்ரமாதித்தன் கதை, நல்லத்தங்கால் கதை, கோவலன் கண்ணகி கதையெல்லாம் சொல்லுவார். அப்போது ஒன்றுமே தெரியாத மக்களை அவங்க வந்து உழைச்சிட்டு கல் உடைச்சிட்டு வந்திருப்பாங்க, ஏறு ஓட்டிட்டு வந்திருப்பாங்க, நைட்டில் உட்காந்து அவர் கதை சொல்கிறத பார்த்து கண்ணகி நல்லத்தங்கால் கதை சொல்லும்போது அழுவாங்க எல்லாரும், தெனாலிராமன் கதை சொல்லும்போது எல்லாரும் சிரிப்பாங்க.
அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி வந்து கதை சொல்லி ஒருத்தவங்களை அந்த மூடுக்குள்ளே கொண்டு வரான்ல, இந்த தன்மையிலேருந்து தான் நான் வந்து எல்லா நடிகருமே அணுகுவேன். அந்த மூடை நான் செட் பண்ணி கொடுப்பேன். அதுக்குள்ளே அவங்க வந்து ப்ளே பண்ணலாம். அதே வார்த்தை தான் நான் சொன்ன கம்மாக்குள்ளே தான் நீ அடங்கணும்லாம் கிடையாது. அங்கே என்ன ஒரு மார்க் இருக்கோ அந்த மார்க்குள்ளே நீங்கள் ஆடலாம். நீங்கள் வார்த்தையை மாற்றலாம், முன்ன பின்ன கூட வரலாம். அதுக்குள்ளே என்னுடைய அளவீடு எங்கன்னா மாறுதுன்னா நான் போய் சொல்லுவேன், இங்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, நீங்கள் சரி பண்ணுங்க. அதே மாதிரி அந்த அளவீடு தான் நான் அணுகுவேன். இப்போ வந்துட்டு ஒரு படம் பார்க்க போகிறாங்கன்னா ஆடியன்ஸு ஒரு ஹாப்பினஸ்க்காகவும் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக தான் போகிறாங்க. திரும்ப வரும்போது போன மூடவே திரும்ப வராங்கன்னா அவங்களுக்காக என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த கேள்வி செம்ம சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, படம் பார்க்க போகிறது சந்தோஷத்துக்காக போகிறாங்க. தன்னுடைய நிலம் பறிக்கப்படும் போது, தன்னுடைய பாலினம் கேவலப்படுத்தப்படும் போது, தன்னுடைய உறவுகள் வந்து படுகொலை செய்யப்படும் போது, தன் ஊர் எரிக்கப்படும் போது, தன்னுடைய கோயில்கள் மசூதிகள் வந்து இடிக்கப்படும் போது, இந்த வழிகளெல்லாம் இதெல்லாம் தூக்கி சுமருங்க, வறுமையாக கொடூரமாக இருங்க, இதுங்க நீங்கள் வந்து உரண்டுங்க இதிலே, இந்த துக்கத்திலே. ஆனால் நான் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு படம் எடுப்பேன். அந்த 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் சிரிச்சுட்டு மறுபடியும் போய் நீங்கள் துக்கமாக இருங்க, நீங்கள் வந்து சாவுங்க, நீங்கள் படுகொலை செய்யப்பட்டுங்க, நீங்கள் உங்கள் உறவுகளே நீங்களே கொலை செய்துக்குங்க, நீங்கள் குடிச்சிட்டு செத்துருங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய துன்பத்துக்கு எந்த வகையிலும் என்னுடைய படம் வந்து ஒரு கேள்வி எழுப்பாது. நீ ஏன் கஷ்டப்படுறன்னு ஒரு கேள்வி எழுப்பாது. நீ ஏன் உன் கோயில் இடிக்கப்படுதுனோ, உன்னுடைய மசூதி ஏன் இடிக்கப்படுதுனோ, நான் ஏன் எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறன்றதோ எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டோம். நாங்கள் நீங்கள் மன துன்பத்திலே இருங்க, ஒரு 2 மணி நேரம் படம் காட்டுவேன், மறுபடியும் சிரிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் போய் நீங்கள் வெட்டின்னு சாவுங்க. இது என்ன வகையான புரிதல்னு எனக்கே தெரில. இது வந்து இன்னும் கேட்கல. டேரக்டர் சொல்லுவாங்க, மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க. துன்பத்தில் ஏன் இருக்கிறான்றதை நீ பேசி அவன் படைப்பில் அதை விட்டு வரான், அதை பேச மாட்டாரான், அதை ஒரு கேள்வி எழுப்ப மாட்டாரான். நான் 2 மணி நேரம் படம் காட்டுவேன், அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், மறுபடியும் போய் நீங்கள் துன்பத்திலே இருங்க. அடுத்தது 2 வருஷம் கழிச்சு ஒரு 200 கோயிலில் 300 கோயிலில் படம் எடுப்பேன், மறுபடியும் வாங்க படம் பாருங்கள், மறுபடியும் போய் நீங்கள் துன்பத்தில் இருங்க, சாவுங்க, செத்து போங்க, ஏதாவது இருங்க, உயிரோட இருக்கணும். அடுத்தது வந்து மறுபடியும் 2 மணி நேரம் படம் இருக்கும். உங்கள் 2 மணி நேரம் படத்துக்காக மக்கள் துன்பம் ஏன் படுறாங்கன்றதை பற்றி ஒரு சின்ன கேள்வி கூட உங்கள் படைப்பு எழுப்பாதுன்னா அதை வந்து நான் படைப்பாகவே யோசிக்கிறது இல்லை. சமூக அரசியல் சார்ந்த திரைக்கதைகளை கொண்டு தயாரிப்பு நிறுவனங்களை அணுகும்போது எந்த மாதிரி அவங்க வரவேற்கிறாங்க? இல்லை, நிறைய நெருக்கடிகள் தான் இருக்குது. அது வந்து ஏன்னா வேறு மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இதை மாதிரியான கதைகள் போகும்போது அவங்க வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தவிர்ப்பாங்க, நிறைய நிராகரிப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதில் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு என்ன பண்ண முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணி, அதுக்காக நீ படம் பண்ணிடாமே போகக்கூடாது. நீ அதை ஒரு சமரசம், குறைஞ்ச அளவில் ஒரு சமரசமாவது பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு தவறான படத்தை எடுக்காமல் இருந்தாலே நீ நல்லது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.